ஒன்றியங்கள் தோறும் தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும் என 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வாக்களித்திருந்தது. தற்போது ஆட்சியே முடியப்போகும் தருவாயில் திமுக அளித்த அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா? தற்போதைய நிலை என்ன? பார்க்கலாம் விரிவாக. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது ஒன்றியங்கள் தோறும் தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். அவை உலர்களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும் என வாக்குறுதி அளித்தே ஆட்சிக்கு வந்தது திமுக. இந்த வாக்குறுதியை மட்டும் விளம்பர திமுக அரசு நிறைவேற்றியிருந்தால் கடந்த 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து வீணாகியிருக்காது. இருப்பதிலேயே மிகவும் சவாலான தொழில் எதுவென்றால் அது விவசாயம்தான். பெருமழை, வெள்ளம், புயல், வறட்சி, பூச்சிப்படை எடுப்புகள் என சொல்ல முடியாத இடர்களுக்கு நடுவே இரத்த வியர்வை வடித்து விவசாயி விளைவிக்கும் ஒவ்வொரு நெல்மணியும் ஈடு இணையற்றது. கடனை வாங்கியோ அடகு வைத்தோ பெற்ற பணத்தை கொண்டு உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகள், உழவுக்கும் அறுவடைக்குமான செலவுகள் அனைத்தையும் செய்து அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு சென்றால் அங்கு கொள்முதல் நடக்குமா அல்லது போட்ட முதலுக்கே மோசம் செய்யும் சோகம் அரங்கேறுமா என்ற தடுமாற்ற நிலைதான் தற்போதைய திமுக ஆட்சியில் நிலவுகிறது. நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்க இடமின்றி சாலைகளில் மூட்டைகளை இறக்கி வைத்துவிட்டு நாள் கணக்கில் விவசாயிகள் காத்து கிடப்பதும், அவ்வாறு அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து வீணாய் போவதும் திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக நிகழ்ந்து வருகிறது. திமுகவின் நிர்வாக திறனற்ற ஆட்சியால் கடந்த மாதம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கொள்முதலே மொத்தமாக ஸ்தம்பித்து கொள்முதலுக்காக சாலையோரங்களில் காத்திருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து வீணாய் போனதன் காட்சிகள் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கண்கலங்க வைத்தது. தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி ஒன்றியங்கள் தோறும் தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டிருந்தால் விவசாயிகள் கண்ணீரும் கம்பளையுமாக நின்றிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது. தமிழகத்தில் அனைத்து ஒன்றியங்களிலும் தானியங்கள் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். அதுடன் உலர் களங்களுடன் கூடிய நெல் கொள்முதல் நிலையங்கள் இணைக்கப்படும் அப்படின்னீங்க. இது வரைக்கும் எதுவுமே நீங்கள் பண்ணலை. ஏதாச்சும் ஒரு ஒன்றியத்தில் நீங்கள் நெல் கொள்முதல் நிலையங்கள் வச்சுருந்தீங்கன்னா எங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது. இன்றைக்கி நெல் கொள்முதல் நிலையங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மூடையெல்லாம் நாங்கள் அறுவடை பண்ண நெல் பிடிச்ச மூடையை ஃபுல்லாக மழையில் நனைஞ்சு எல்லாம் முளைச்சி போயிருக்கு. இப்போ நாங்கள் அடுத்து அறுவடை பண்ணவே எங்களுக்கு இடம் இல்லாமல் பயமாக இருக்குது. நாங்களாம் ரொம்ப வேதனையில் இருக்கோம். நீங்கள் செய்யாதனால நாங்கள் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இந்த மழை காலங்களில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி நான் அறுவடை பண்ண முடியாமல் இருக்க இடம் இல்லாமல் போட எதுவும் இல்லாமல் இருக்கோம். நீங்கள் வாக்குறுதி நீ கொடுக்குறத நாங்கள் மக்கள் நம்புகிற மாதிரி இல்லை. உங்களுக்கு பாடம் கொடுக்குற மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக உங்களை நாங்கள் தோற்கடிப்போம். பாடுபட்டு உழைத்து விவசாயிகள் உற்பத்தி செய்திடும் நெல்லில் ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாது. கொள்முதல் செய்யப்படும் நெல்லை பாதுகாப்புடன் சேமித்திட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கியிருந்தார் விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் அதற்கான கட்டமைப்பு வசதியை ஸ்டாலின் ஏற்படுத்தி கொடுத்தாரா என்பது கேள்விக்குறியே. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நெல் சாகுபடி பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. ஆர்எஸ் மங்கலம், திருவாடனை, ராமநாதபுரம், களரி, சிக்கல், பரமக்குடி ஆகிய பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 1 லட்சம் ஹெக்டேரில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது.
அக்டோபர் மாதம் சாகுபடி செய்த நெல்லை ஜனவரி மாதத்தில் அறுவடை செய்வார்கள். நெல்லை பயிரிட்டு 3 மாதங்களில் அறுவடை செய்தாலும் அதனை விற்பனை செய்ய பல மாதங்கள் காத்திருக்க வேண்டிய நிலையில் இங்குள்ள விவசாயிகள் இருந்து வருகின்றனர். அதற்கு காரணம் ராமநாதபுரத்தில் நெல் சேமிப்பு கிடங்குகள் இல்லாததால் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளை இருப்பு வைக்க இடமில்லாமல் நெல்லை கொள்முதல் செய்வது தாமதமாகி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நெல் சேமிப்பு கிடங்கு அமைக்க கோரி விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியாகிவிட்டது. ஆனால் விடியல் மட்டும் பிறந்தபாடில்லை. இதனால் ஒவ்வொரு முறையும் விவசாயிகளால் விளைவிக்கப்பட்ட நெல் மூட்டைகள் கிடங்கு வசதியின்றி திறந்த நிலையில் அடுக்கி வைக்கப்பட்டு மழையில் நனைந்து வீணாய் போவது தொடர்கதையாகவே நிகழ்ந்து வருகிறது. இந்த நெல் குடோன் அமைக்கிறது சம்பந்தமாக விவசாயிகள் நலன் கருதி இந்த ஆட்சி எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை. ஒவ்வொரு ஒன்றியத்திலும் அமைக்கிறதா சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் செய்யலை. இன்றைக்கி ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணி வெளியேறி வர்றதுன்னா பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 30,000 40,000 ரூபா வரைக்கும் செலவாகுது. ரெண்டாவது, விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் முதல்ல பற்றாக்குறையாக இருக்குது. விவசாய கூலி வேலைகள் செய்வதற்கு ஆட்களே இல்லை. இவ்வளோ நெருக்கடியான காலத்தில் விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்கிறாங்க, நெல்லை விளைவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த உயிருக்கு உயிரான அந்த நெல்லை நாம் பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய தலையாய கடமையாகும். தேர்தல் வாக்குறுதிப்படி ஒவ்வொரு ஒன்றியத்திலும் நெல் கொள்முதல் நிலையங்களும் நெல் கிடங்குகளும் நெல் உலர வைக்கக்கூடிய களங்களும் அமைத்து தர விவசாயிகளுக்காக நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மழையில் நனைந்து வீணான நெல்லுக்கு உடனடியாக நிவாரணம் மற்றும் காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும். இயற்கை பேரிடர் பாதித்த விவசாயிகளின் பயிர்க்கடனை ரத்து செய்ய வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி சமீபத்தில் கொட்டு மழையிலும் விவசாயிகள் குடைபிடித்து நடைந்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசு பணம் தரலையே, நிவாரணம் தரலையே, பயிர் காப்பீடு தரலையே, எப்போது தருவீங்க? ஏமாற்றாதே ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் நேரடி கொள்முதல் நிலையங்களிலேயே திறந்த வெளியில் பல நாட்களாக வைக்கப்பட்டிருந்தன. பின்னர் ஞானோதயம் பிறந்து விருத்தாச்சலம் அரசு சேமிப்பு கிடங்கில் சேமித்து வைப்பதற்காக லாரிகளில் கொண்டு செல்லப்பட்ட போதிலும் நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்கில் இறக்கி வைக்க அதிகாரிகள் காட்டிய அலட்சியத்தால் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக லாரிகளின் மீதே காத்து கிடந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து லாரியிலேயே முளைத்தும் போயின. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் எருமனூர் கிராமத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அரிசி ஆலைகளுக்கு நெல் மூட்டைகளை அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டதால் நெல் மூட்டைகள் மறுமுளைப்புத் தன்மை ஏற்பட்டும் பூசணம் பிடித்தும் வீணாகி போனது. அது மட்டுமா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. ஆனால் அங்கு இடம் இல்லாததால் லாரிகளிலேயே 1 வாரத்திற்கு மேலாக காத்திருந்த நெல் மூட்டைகள் இறுதியில் மழையில் நனைந்து முளைத்து போனதுதான் மிச்சம்.
இப்படி தமிழகம் முழுவதும் இயற்கை பேரிடர்களோடு போராடி விளைவித்த நெல்லை திமுகவின் சீர்கெட்ட ஆட்சி நிர்வாகத்திடமிருந்து காப்பாற்ற முடியாமல் விவசாயிகள் கண்ணீர் கடலில் தத்தளிப்பதுதான் உச்சபட்ச வேதனையாக உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்பட்டிருந்த 840 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெல் மூட்டைகள் சேதமடைந்திருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல்களில் விளம்பர திமுக அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது விவசாயிகள் நலன் என்ற தலைப்பில் திமுக வாக்குறுதிகளை அள்ளி தெளித்திருந்த நிலையில் இதுதான் நீங்கள் சொன்ன அந்த விவசாயிகள் நலனா என்ற ஆத்திர கேள்விகள்தான் எழுகிறது. ஒன்றியங்கள் தோறும் தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும், இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும் என வாக்குறுதி அளித்துவிட்டு நெல் மூட்டைகளை சேமித்து வைப்பதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை கூட ஏற்படுத்தாமல் ஆண்டொன்றுக்கு சராசரியாக 200 கோடி ரூபாய் அளவுக்கு நெல் மூட்டைகள் சேதம் என்ற பெயரில் மக்களின் வரி பணத்தை வீணடித்து வருகிறது இந்த விளம்பர திமுக அரசு. ஒழுகும் கூரை, விரிசல் சுவர், எலிகளின் தொல்லை என நெல் சேமிப்பு கிடங்குகளின் அவல லட்சணத்திற்கு திமுக ஆட்சியை சாட்சி. ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கிறதாகவும் தானிய சேமிப்பு கிடங்கு அமைக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதோடு அதை ஒட்டிய உலர் களங்கள் அமைக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்தது மாதிரி தெரியல, எங்கேயும் செயல்படுத்தின மாதிரி தெரியல. அறுவடை காலங்களில் ஒரு 30,000 ரூபா செலவழித்து ஒரு ஏக்கருக்கு அறுவடை பண்ணிட்டு போகிறப்ப அதை கொள்முதல் பண்ணுற இடத்துல ரொம்ப தாமதமாகும் பட்சத்தில் மழையெல்லாம் பெஞ்சு முளைப்பு திறன் ஏற்பட்டுருது. விவசாயிகள் நஷ்டமடைய ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுறோம். பெரும்பாலான வாக்குறுதிகள் வந்துட்டு ஒரு அறிக்கையாகவே இருக்கே தவிர ஆனால் செயல்பாட்டுக்கு வந்த மாதிரி தெரில. அது உலர்களங்கள் இல்லாமல் ரோடு சாலை ஓரங்களில் காய போடுறோம். திடீர்னு மழை வந்துடுது. மழை வந்தோன்னா மறுபடியும் அதை காய வச்சு அதை ஒரு காசு ஆக்கிறதுக்குள்ள போட்டோ காசை எடுக்கிறதுக்குள்ள பெரும் இன்னல்களுக்கு ஆளாகிறோம். உள்கட்டமைப்பு உருவாக்கம், விவசாயத்திற்கு மறு நிதி உதவி செய்தல் ஆகியவற்றுக்காக தமிழகத்திற்கு 2024-2025 நிதியாண்டில் 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் நபார்டு வங்கி கடன் வழங்கியிருக்கும் நிலையில் அந்த 50,000 கோடியில் நீங்கள் செய்த உள்கட்டமைப்பு இதுதானா என்ற கேள்வியே எழுகிறது. தமிழகம் முழுவதும் ஒன்றியங்கள் தோறும் தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டு இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்பட்டிருந்தால் நெல் ஈரப்பதத்தை 17% 22% தளர்த்துவதற்கான உத்தரவுக்காக மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கும் நிலையே ஏற்பட்டிருக்காது. ஆனால் அதை செய்வதை விடுத்து நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகும் வரை வேடிக்கை பார்த்துவிட்டு ஈரப்பதத்தின் சதவீதத்தை உயர்த்தாமல் மத்திய அரசு வஞ்சிக்கிறது என காட்டுத்தனமாக கூச்சலிட்டு திமுக அரசியல் செய்வதை பார்க்கும் போது ஒரு நியாயம் வேணாமா சிஎம் சார் என்றே கேட்க தோன்றுகிறது.